90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்ஸில் முக்கியமான இடம் இந்த பொரி உருண்டைக்கு உண்டு. அந்த பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை வடிகட்டிடணும். ஏன்னா தூசெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த தூசை வடிகட்டிட்டு அதே வானலை கழுவிட்டு அந்த வடிகட்டின இதை ஊற்றி நல்லா பாகு தான் இதில் ரொம்ப முக்கியம். பாகு காய்ச்சறது. நம்ம அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி சுண்ணதுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸாச்சும் ஆகுது. ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அந்த பாகை அது உள்ளே போட்டு நம்ம உருட்டினோம் அப்படின்னா ஒரு மிட்டாய் பதத்துக்கு ஒரு கெட்டியாக அந்த பதத்துக்கு வர அளவுக்கு வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுக்கணும். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு பொரி போடணும். பொரி 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு பொரி எடுத்துக்கணும். பொரி கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் லைட்டாக வானலில் வறுத்தம் எடுத்தோம்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இது நல்லா சூடாக இருக்கும்போதே கிண்டணும். வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா ஆறி போயிடுச்சு அப்படின்னா பொரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் நல்லா கை சூடு தாங்குற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிடணும். பிடிச்சி வச்சோம் அப்படின்னா தான் உருண்டை பிடிக்க முடியும். ஆனால் ஆறுறதுக்கு முன்னாடி பிடிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா பொரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னாக்க ஃபேவரட்டான பொரி உருண்டை ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும்.